உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் கடந்த 6 மாதங்களாக தேவர் சமூகத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறு பரப்பிட்டு வராரு ஒரு நபர். அந்த நபர் தூத்துக்குடி மாவட்டம் வசைபுரத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கிறது அவர் போட்டிருக்கிற பதிவுகளில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. மல்லர் மதி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தான் இந்த தகவல்கள் பதிவு பண்ணிட்டு வராரு. இவர் தேவர் சமூகத்தை மட்டும் இல்லை, தேவர் சமூகத்தில் உள்ள தலைவர்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் 2 சமூகங்களுக்கு இடையில கலவரத்தை தூண்டுற விதமாகவும் வன்முறையை தூண்டுற விதமாகவும் கட்ட பஞ்சாயத்து அடிதடி போன்ற விஷயங்களை நாங்கள் சிறந்த முறையில் செய்து தருவோம்னு ஏதோ விளம்பர கம்பெனி வச்சு நடத்துகிற மாதிரி பதிவுகளை போட்டுட்டு வர்றாரு. அவர் போட்ட பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை உடனே கைது பண்ணி காவல்துறை உடனடியாக தண்டிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் மேலே புகார் கொடுக்கப்பட்டும் இதுவரைக்கும் 3 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். அப்படி அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, தியாகி இமானுவேல் சேகரன் பற்றி மரியாதை இல்லாமல் பேசும் மானங்கெட்ட இசக்கி தேவர் மீது புகார் அளிக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் வீரருக்கு வரலாறு உண்டு. நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த முத்துராமலிங்கத்துக்கு ஒரு வரி கூட வரலாறு கிடையாது. கொஞ்சம் கூட மானம் இல்லாமல் மறவர் சமூகத்தின் இசக்கி தேவர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தலைவர்கள் இதை பற்றி ஒருவரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது அப்படின்னு சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ரொம்ப கொச்சையா அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்னு சொல்லி தரக்குறைவாக பேசுறாரு. இறந்தவங்களை பற்றி பேசுறது எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, ஒரு சமுதாயம் கடவுளாக பார்க்கக்கூடியவங்களை இந்த மாதிரி பேசக்கூடாது. இன்னொன்று, இசக்கிராஜா தேவர் எந்த இடத்துலையும் இமானுவேல் சேகரனை பற்றி தவறாக பேசவும் இல்லை, தவறாக குறிப்பிடவும் இல்லை. ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் தொடர்ந்து அவர் தவறாக பேசிட்டாருன்னு அந்த சமுதாய இளைஞர்கள்கிட்ட வன்மத்தை பரப்பிட்டு வராங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது மாதிரியான போஸ்ட்டுகள். இந்த போஸ்ட்டுகள் இதோட நிற்காது. இந்த மாதிரியான நபர்களை பார்த்து இன்னும் 4 இளைஞர்கள் கெட்டுப்போம். இவங்களே ஏற்கனவே கண்ட நாய்கள்லாம் மேடை போட்டு இசக்கிராஜ தேவர் அப்படி பேசிட்டாரு, இமானுவேல் சேகரன் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு சொன்னதை வச்சுட்டு தான் இந்த மாதிரியான இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இளைஞர்கள் ஒரு தவறான கருத்தை பதிவிடும் போது இதை பார்த்து இன்னும் 4 பேர் 2 சமூகத்துக்கு இடையில பிரச்சனையை தூண்டுற விதமான பதிவுகளை போட்டுட்டு வருவாங்க. அப்போ இது மாதிரியான தவறுகள் தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த மாதிரியான நபர்கள் மேலே கைது நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் தான் அதை பார்த்து 4 பேர் திருந்துறதுக்கு மற்ற சமூகங்களை விமர்சிக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை ஏன் காவல்துறை பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு. என்னென்னலாம் போட்டிருக்காரு அப்படின்னா, ஜாதி வெறிப்பிடித்த நிலையில் உள்ள மானங்கெட்ட தேவர் சமூகம் இசக்கி தேவர் சௌத்ரி தேவர் ஒழிக அப்படிங்கிறத 5 ஆகஸ்ட்ல போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் மக்களே, நம் பாண்டியர் இனத்தை அழிக்க போராடும் இசக்கி தேவர் சௌத்ரி தேவர் மற்றும் மணிகண்டம் மானங்கெட்ட மறவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று நம் இன வரலாற்றை அழித்து அவர்கள் தான் பாண்டியர்கள் என்று வெட்கமில்லாமல் சொல்கின்றனர் அப்படின்னு ரொம்ப அவர் போட்ட பதிவுகளில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவங்க சமுதாய இளைஞர்களுக்கோ சமுதாய மக்களுக்கோ விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கோ இல்லை வரலாறு பேசுறதுக்கோ எதுவும் கிடையாது. அவர் அந்த ஐடி உருவாக்கி இருக்கிறதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா 2 சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வரணும், கலவரத்தை தூண்டணும், பொது அமைதியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்குதே தவிர எந்த இடத்துலையும் நல்ல கருத்துக்களை சொல்லல. அதுவும் எல்லாமே உண்மைக்கு புறமான செய்திகள். வரலாறு ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வரலாற்று ரீதியான ஆவணங்களை போடுங்க, அதுக்கு பதில் தரதான் தரப்போறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க. இன்னொரு சமூகத்தை மானம் கெட்டவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு பேசும்போது அப்போ எதிர்த்தரப்புல இருந்து ஒரு கருத்து வரும். அது 2 தரப்புக்குள்ள மேற்கொண்டு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரியான கருத்துக்களை எந்த சமுதாய இளைஞர்களுமே இன்னொரு சமுதாயத்தை பார்த்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பதிவுகள் அவர் போட்டிருக்காரு. என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறதா ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு 10 செப்டம்பர்ல. அதாவது தமிழர் மீட்பு களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கிறேன். நம் சமூகம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை நம்மை அழைக்கலாம், அடிதடி கட்ட பஞ்சாயத்து மற்றும் எல்லா பிரச்சனைகளும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு. அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வெளிப்படையாகவே போட்டு இதை சிறந்த முறையில் செய்து தரப்படும்னு ஏதோ வீடு விளம்பரம், கார் விளம்பரம், பைக் விளம்பரம் போடுற மாதிரி நாங்கள் சிறந்த முறையில் செய்து வரோம்னு ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறதா சொல்லி போடுறாரு. இவரோட பின்புலத்தையும் அவர் பயணிக்கிற இயக்கத்தையும் கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. இதில் நமக்கு இல்லை, இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற விதமானது. அதனால இதை காவல்துறை பார்த்துக்கிடும். இதை பற்றி கூட நம்ம கவலைப்படலை. ஆனால் தொடர்ந்து அவரோட பதிவுகள் தேவர் சமூகத்தை பற்றினதாக இருக்குது. அதனால தான் நம்ம அந்த பதிவை பதிவிட வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட்ல போட்ட ஒரு பதிவில் கேவலத்திலும் கேவலம் தேவர் சமூகம் ஒழிய மானம் இல்லா தேவர் சமூகம் ஒழிய ஒழிக அப்படின்னு
சரியாக தமிழ் டைப் பண்ண கூட தெரியல. ஆனால் வந்து அவருக்கு வந்து தேவர் சமூகத்துக்கு மேலே அப்படி என்ன ஒரு வன்மம்னு தெரியல. ஒருவேளை அவர் சார்ந்த அமைப்போ இல்லை அவரை சேர்ந்த நபர்களோ தூண்டி விட்டு இந்த மாதிரி பதிவுகளை போடுங்க, என்ன வருதோ பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதையும் காவல்துறை தான் கண்டுபிடிச்சி அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. இந்த பதிவு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. இந்திரன் வைப்பாட்டி புறந்த மறவர் என்கிற வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். மானங்கெட்ட தேவரா மறவரா மானங்கெட்ட தேவர் சமூகம் பதில் கூறு எச்ச கூட்டமடா அப்படின்னு முழுக்க தமிழில் டைப்பிங்கே பண்ண தெரியல. ஆனால் வன்மத்தை பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லுமே அவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே வன்மம் இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு கேவலமாக எழுதிக்கிட்டு இருக்க இந்த நபர் மேலே இதுவரைக்கும் காவல்துறை, தென் மாவட்ட காவல்துறை அவங்களா முன் வந்து நடவடிக்கையை எடுத்திருக்கணும். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா அது அவர் சார்ந்த சமூகமாக இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா, இல்லை வேறு எதுவும் காரணங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா புகார் கொடுத்து 3 நாளாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஎம்டி அமைப்பு சார்பாக தூத்துக்குடி காவல்துறையிட்ட புகார் கொடுத்து 3 நாட்கள் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் கைது நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இது வந்து காவல்துறை ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து கைது பண்ண பயப்படுதா, இல்லை அவங்களை கைது பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தொடர்ந்து இது மாதிரியான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கப்போ காவல்துறை மௌனம் காக்குது அப்படின்னா அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தொடர்ந்து எதிர் சமூகத்திலிருந்தும் இது மாதிரியான பதிவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தீராது. குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கணும், மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா காவல்துறை இது மாதிரியான தவறுகள் செய்யும் சமூக வலைதளங்களில் அவதூறு பிறப்பும் மற்ற சமூகங்களை தவறாக பேசக்கூடிய நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை. அது போக இன்னும் நிறைய கருத்துக்கள் அவர் பதிவிட்டிருக்காரு. என்னென்னலாம் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லவே முடியாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. 26 ஜூலையில் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது நேத்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. தளபதி தீபக் பாண்டியன் தம்பி என்றால் வெளியில் வந்தால் இவனது தலை சிதைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் நம் தீபக் பாண்டியன் தம்பிகள் ஆவோம், எடிட் பண்ணா மட்டும் போதாது, இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு. இதை விட கொலை மிரட்டல் விடுறதுக்கு வேற எந்த மாதிரியான தூண்டுதல்கள் வேணும் சொல்லுங்க? இந்த மாதிரி இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் ஏதாவது எடிட்டை போட்டுட்டு எடிட் பண்ணி போஸ்ட்டை போட்டுட்டு போயிடுவான். ஆனால் இதை பார்க்குற ஒரு சில இளைஞர்கள் இதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும், அவங்களுக்குள்ள ஒரு கொலவெறி வரும். அதை வச்சு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு இளைஞரை கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு இந்த நபர் பொறுப்பேற்பாரா? இதை கை கட்டி வேடிக்கை பார்க்குற காவல்துறை பொறுப்பேற்குமா? இவ்வளவு தவறுகள் நடந்ததுக்கப்புறமும் பப்ளிக்காக பொது வெளியில் இவரோட தலையை வெட்டணும், தலையை சிதைக்கணும் அப்படின்னு பதிவு போட்டதுக்கப்புறமும் இவர் மேலே ஏன் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறத தென் மாவட்ட காவல்துறை தான் பதில் சொல்லணும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தான் பதில் சொல்லணும். தூத்துக்குடி காவல்துறையிட்ட ஏற்கனவே புகார்கள் கொடுத்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. அவரோட முகவரி, அவரோட பேர், அப்பா பேர், கான்டாக்ட் நம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற பதிவுகள்லேயே இருக்குது. அவரோட ஃபோட்டோ இருக்குது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கைது பண்றதுல என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. அதை காவல்துறை தான் விளக்கம் அளிக்கணும். நம்ம முக்குளத்து சமுதாய உறவுகள்கிட்ட நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணுதான், நீங்களும் ஒரு சிலர் அந்த பதிவுகளுக்கு கீழே போய் கமெண்ட் பண்றது தெரியுது. நீங்க கமெண்ட் பண்ணாலும் உங்களையும் காவல்துறை கைது பண்ணணும். கைது பண்ணாதான் அது சரியா இருக்கும். ஏன்னா தவறு யாரு பண்ணாலும் தவறு தான், எந்த சமுதாயம் பண்ணாலும் தவறு தான். மற்ற சமூகங்களை இழிவா பேசுறதோ தவறா பேசுறதோ எந்த இடத்துலையும் பொது இடத்துல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் பாயாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இது மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவத்தில் நீங்கள் மாட்டும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. அதனால் மற்ற சமுதாயத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது. தேவர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரியான நபர்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனடியாக அருகில் உள்ள காவல்துறையிட்ட போய் புகாரை கொடுங்க. புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கணுமோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டோ இல்லை இதுக்கு நீங்கள் பதிலாக போட்டுக்கிட்டோ ரீல்ஸை போட்டுக்கிட்டு பதிவை போட்டுக்கிட்டு அவனை வெட்டிடுவேன், குத்திடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு பதிவுகளை போடாதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். காவல்துறை தென் மாவட்ட காவல்துறை பாரபட்சம் பார்க்காம இப்போ நேற்று கூட ஒரு சமூக வலைதளத்தில் பரவுச்சுன்னு சொல்லி உடனே ஒரு 4-5 பேரை கைது பண்ணுறீங்க. அது சுமோட்டோவாக காவல்துறை அந்த வழக்கை எடுத்து கைது பண்ணுது. இதே மாதிரி இந்த வழக்கையும் இவர் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதமாக இந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம், அடிதடி பண்ணுவோம், கொலை பண்ணுவோம் அப்படிங்கிறத பப்ளிக்காகவே போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை ஏன் இன்னும் காவல்துறை விட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறத தென் மாவட்ட காவல்துறை தான் பதில் சொல்லணும். அதனால் இவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தென் மாவட்டத்தில் இது மாதிரியான அவதூறுகளை பரப்புகிற நபர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக தான் பெரும்பான்மையான குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.